இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய காரியத்தில் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறீரே தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுக்குள்ளாக ஒருமனப்பாட்டின் ஆவியை கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரைக்கும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரைக்கும். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போன் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பாருங்க, இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரியம், பவுல் கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு தீவின் ஒதுக்கிலே அங்கு ஓடுகிறான். தீவின் ஒதுக்கிலே படவை ஓட்டிக்கொண்டு போகிறான். அங்கு பயணப்பட்டு போகிறாங்க. போகும்போது அந்த கிளவுதா என்கிற ஒரு தீவுக்கிட்ட போகும்போது அங்கே என்னாகுது, ஒரு பெரிய புயல் வருது. இந்த புயலுக்கு பேர் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது யூரோ கிலிதோன் என்னும் கடுங்காற்று என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே அவர்கள் கிரேத்தா தீவுக்கு அருகாக போகிறாங்க. அப்பொழுது இடையில ஒரு புயலில் அவர்கள் மாட்டிக்கொண்டாங்க. மூழ்க போகிற அபாயத்தில் இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, கப்பலில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கடலுக்குள்ளாக தூக்கி எறிகிறாங்க. சரக்குகள் எல்லாவற்றையும் எரிந்து விட்டார்கள். அப்போது கப்பல் மூழ்காமல் இருக்கும் என்று சொல்லி. ஆனாலும் அந்த புயல் நிற்கவே இல்லை. அங்கே நாம் பார்க்குறோம் 19ஆம் வசனத்தில், 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம். அப்போ புயல் எவ்வளவு நாட்களாக இருந்திருக்கிறது? இந்த வசனத்தின்படி 3 நாட்கள் இருந்திருக்குது. அந்த 3ஆம் நாளிலே அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், கப்பலுடைய தளவாடங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துட்டாங்க. கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தூக்கி எறிந்துட்டாங்க. பெருங்காற்று, மழை எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி கப்பற் சேதத்தில் அகப்பட்டு கொண்டாங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. 3 நாள் புயல், அதுக்கப்புறமும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மழையில் என்ன தெரியலையா, சூரியனோ நட்சத்திரமோ அவங்க பார்க்கவே இல்லை. அவ்வளவு கப்பற் சேதத்தில் அவங்க ஆட்பட்டு இருக்கிறாங்க. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அநேக நாட்கள் போஜனம் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஏன் அவர்கள் போஜனம் பண்ணலை? கப்பலில் இருந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, கடலுக்குள்ளே போட்டாங்க. சாப்பாடுக்கு அங்கே வச்சுருந்ததையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கடலில் தூக்கி போட்டாங்க. இந்த புயலில் கப்பல் மூழ்கிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அநேக நாட்கள் அவர்கள் போஜனமும் பண்ணலை. போஜனமும் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்களுடைய நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல்
இருக்க வேண்டியதாக இருந்தது. கிரேத்தா தீவிலிருந்து நம்ம புறப்படாமல் இருந்திருந்தால் இந்த கப்பல் சேதத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் பவுல் சொல்லுகிறார். கிரேத்தா தீவை விட்டு நம்ம புறப்படாமல் இருந்திருந்தால் இதிலேருந்து நம்ம தப்பிச்சிருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்கிறார், ஆகிலும் திட மனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பச்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது, இதற்கு காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். பவுலும் நமக்கு சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், நம் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவே நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவே நான் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. பாருங்கள், வேதாகமத்தில் ஒரு 4 நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தைரியமாய் திட நம்பிக்கையாய் இருந்து வெற்றி பெற்ற ஒரு 4 நபர்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் 2 பேரையும் புதிய ஏற்பாட்டில் 2 பேரையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 23 வரைக்கும் இருக்குது. நம்மளால் அது முழுவதுமாக வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. 7ஆம் அதிகாரம் 7 முதல் 23 வரைக்கும் கிதியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோனை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். பாருங்கள், 300 பேரை கொண்டு கர்த்தராகிய தேவன் அந்த மீதியானியர் முழுவதையும் ரட்சிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அந்த கிதியோனை கொண்டு கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறார். இங்கு மீதியானியரை முறியடிப்பதற்காக இங்கு கிதியோன் அந்த 300 பேரை கொண்டு அவர் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போகும்போது அங்கே பாருங்கள், 12ஆம் வசனத்தில் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. எப்படி இருந்தார்களாம்? அவர்களுடைய ஒட்டகங்கள் கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. ஆனால் இந்த சைடு கிதியோன் எத்தனை பேர்? கிதியோன் கூட வெறும் 300 பேர் தான். ஆனால் மீதியானியர் எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்களாம்? வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் படுத்து கிடந்தார்களாம். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்ததாம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என. ஒருவேளை கிதியோன் மீதியானியருடைய சேனைகளை எல்லாம் பார்த்து, மீதியானியருடைய ஒட்டகங்களை எல்லாம் பார்த்து, ஐயோ இவ்வளவு திரளாக இருக்கிறார்கள், நம்ம வெறும் 300 பேர் தானே இருக்கிறோம், 300 பேர் இருந்து எப்படி அவர்களை முறியடிக்க முடியும் என்று சொல்லி அவர் பயந்து பின்வாங்கி இருந்தால் மீதியானியர் என்ன செஞ்சிருக்க முடியாது, முறியடித்து
போட்டிருக்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த 300 பேரை படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் எக்காலத்தை கொடுத்து வெறும் பானையை அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடே இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி என்ன சொல்லணுமா, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லுங்க என்று சொல்லி, அதே போல் 3 படைகளாக அந்த 300 பேரை பிரித்து எக்காலங்களை ஊதுறாங்க. இதே போல் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டு அந்த மீதியானியரை என்ன செய்கிறாங்க, முறியடிக்கிறாங்க. எல்லாரையும் அந்த பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரேத்துள்ள பெத்சித்தா மற்றும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் கொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாய் இஸ்ரவேல் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போன. 300 பேர் இருக்கிறாங்க. எக்காலங்களை ஊதுகிற சத்தத்தை கேட்டோன்னே அவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிறாங்க. ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக எழும்பும்படி கர்த்தராகிய தேவன் கிருபை செய்தார். யார்? மீதியானியரில் ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புறாங்க. இப்படியாக அந்த கிதியோனுடைய தைரியத்தினாலே கிதியோனுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்து அந்த மீதியானியரை முறியடிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய கிருபையை கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறார். நம்ம 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இங்கே பாருங்கள், 12ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இதற்கப்புறம்தான் அந்த ஆட்களை செலக்ட் பண்ணுற நிகழ்வு எல்லாம் நடக்குது. செலக்ட் பண்ணி கடைசியாக 300 பேரை அங்கே செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்து மீதியானியரை முறியடிக்கும்படியாக இஸ்ரவேலை காப்பாற்றும்படிக்காக ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களோடு என்னோடு கர்த்தர் இருப்பார் என்றால் நமக்கும் அப்படிப்பட்ட தைரியம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கே தானியேல் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். அங்கே பாருங்கள், தானியேலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தானியேல் எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருக்கும்போது அங்கே தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக தானியேல் காணப்பட்டான். தினம் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை பெற்றிருந்த ஒரு மனிதனாக தானியேல் காணப்பட்டான். அந்த தேசத்தில் நம்ம பார்க்கும்போது தரியோ அரசாண்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே அங்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. என்ன கட்டளை என்றால், இங்கே நம்ம பார்க்கும்போது 7வது வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எவனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார். இங்கு பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் தலைவராக ஒரு விசாரணை கர்த்தராக இந்த தானியேலை ராஜா நியமித்திருந்தார்.
எப்படியாவது தானியேலை குற்றப்படுத்த வேண்டும், அந்த பதவியிலிருந்து தானியேலை விழ தள்ள வேண்டும், அந்த பதவியிலிருந்து இறக்கி விடணும் என்று சொல்லி பிரதானிகள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தானியேல் மேலே எந்த ஒரு குற்றமும் சாட்ட முடியலை. தானியேல் மேலே எந்த ஒரு குற்றமும் சாட்ட முடியலை. அப்பொழுது பிரதானிகள் எல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணி ராஜா கிட்ட போகிறாங்க. நாங்கள் ஒரு வேண்டுதல் சொல்கிறோம், அதை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும் என்று சொல்லி 30 நாள் வரைக்கும் யாராவது இந்த ராஜ்யத்தில் யாராவது ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தேவனையோ வேறு எந்த மனிதர்களையோ நோக்கி ஏதாவது விண்ணப்பம் பண்ணினால் அவனை என்ன செய்யணும், சிங்கங்களின் கெபியில் போடணும், இதற்கு நீங்கள் உத்தரவு கொடுக்க வேணும், இந்த பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போடணும் என்று சொல்லி அங்கே ராஜா கிட்ட எழுதி கொண்டுட்டு போகிறாங்க. ராஜாவை என்ன செஞ்சாரு, அதுக்கு கையெழுத்து போட்டாச்சு. சரி, ஓகே, நம்மளை தானே வணங்க சொல்கிறாங்க, பிரதானிகள் எல்லாரும் நம்மளை தானே வணங்க சொல்கிறாங்க, சரி ஓகே, நமக்கு இன்னும் மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி ராஜாவும் சரி அப்படின்ட்டு என்ன செஞ்சிடாரு, அதுக்கு முத்திரை போட்டு கையெழுத்தும் போட்டாச்சு. இந்த கட்டளை பிறப்பித்தது யாருக்கு தெரியும், தானியேலுக்கும் தெரியும், ஏன்னா உள்ளே தானே இருக்கிறாரு, தானியேலுக்கும் தெரியும். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் கையெழுத்து போட்டது தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிந்த போதிலும் தானியேல் என்ன செய்கிறாரா, வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக, எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியேனா இந்த பத்திரத்திற்கு கையெழுத்து இடுவதற்கு முன்பதாக தானியேல் என்ன பண்ணினாரோ அதே போல தான் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பிறகும் சட்டம் இயற்றப்பட்டதற்கு பிறகும் அவர் என்ன செய்கிறாரு, தினம் 3 வேளை ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு எவ்வளவு தைரியம் வேணும். சிங்கங்களின் கெபியில் போற்றுவேன்னு ராஜா கட்டளையிட்ட போதிலும் இவர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் மேல் வைத்திருந்த உறுதியான விசுவாசத்தினாலே, நான் சங்கீதத்தில் கடைசியாக நம்ம சொன்னேன் இல்லையா, சங்கீதம் 27:14 தாவீது நமக்கு சொன்னதை, திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நமக்கு தேவை திட மனது. திட மனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தராகிய தேவன் என்ன செய்வார், நம்முடைய காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். நம்ம அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. மனிதர்கள் நினைக்கலாம், அரசியல்வாதிகள் நினைக்கலாம், ஆளும் தலைவர்கள் நினைக்கலாம், கிறிஸ்தவர்கள் இல்லாமல் போகணும், அவர்கள் அழிந்து போகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் விடுவாரா? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேலை விடுவித்தாரா இல்லையா? விடுவித்தார். எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அவன் சட்டம் போட்டால் போடட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு திட மனதோடு தைரியமாக அவர் என்ன செய்கிறார், தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறார். எங்கே ஜெபம் பண்ணுறாரு? ஐயோ சட்டம் போட்டாங்களே, நம்ம ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம், யாருக்கு தெரியாமல் ஜெபம் பண்ணுவோம், அப்படி இல்லை. எப்பவும் போல் பால்கனியில் போய் எல்லாரும் பார்க்கட்டும் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணதுனால அவருக்கு என்ன கிடச்சது? சிங்கங்களின் கெபியில் தான் போட்டாங்க, ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. கர்த்தராகிய தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அதுபோல தான் நமக்கு விரோதமாக எழும்புகிறவருடைய வாய்களை, நமக்கு விரோதமாக பேசுகிறவருடைய வாய்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார், கட்டி போடுவார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? திட மனதாய் காணப்பட வேண்டும். 3ஆவதாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்கள், பேதுரு சாதாரண மீன் பிடிக்கிற வேலை செய்தவர் தான். ஆனாலும் முதல் பிரசங்கத்தில் பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதலாக 17 தேசத்தை சேர்ந்த ஜனங்கள் மத்தியில் எழுந்து நின்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணின போது
பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் இருதயத்தில் கொத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறார்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே 3000 பேர் அந்த ஒரே நாள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ சாதாரண மீன் பிடிக்கிற இந்த பேதுரு தான், அந்த பேதுருவை தான் இயேசு என்ன செய்வார்? நீ மீன் பிடிக்கிற, நீ வான என்ன செய்கிற, உன்னைய மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அப்போ பாருங்கள், அப்படி செஞ்சாரா இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சார். அவர் மூலமாக தான், அவருடைய உபதேசத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு அவரை குறித்து பிரசங்கம் பண்ணினதுனால 3000 பேர், அடுத்த 5000 பேர், அடுத்த அநேக ஜனங்கள் என்று சொல்லி ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ சாதாரண மீன் பிடித்த பேதுருக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததான்? இயேசுவோடு கூட இருந்ததுனால. அது இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டபோது ஜனங்கள், ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க? பேதுரு, சாதாரண மீன் பிடிக்கிற பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற தைரியத்தை பார்க்குறாங்க. பார்த்து இவர் இந்த தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நாமும் இயேசுவோடு கூட நாம் இருந்தோம் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கும்? தைரியமான ஒரு ஆவி உண்டாயிருக்கும். நாமும் தைரியமாக இந்த உலகத்திலே செயல்படும். நம்மை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படும். இந்த தைரியம் இவர்களுக்கு எப்படி வந்தது? எவ்வளவு போராட்டம், அந்த போராட்டத்திலே இவங்க தைரியமாக இருக்காங்களே, எவ்வளவு எதிரான மனிதர்கள், அதுலேயும் இவங்க தைரியமாக இருக்கிறாங்களே, எவ்வளவு பலவீனங்கள், இதுலேயும் அவங்க தைரியமாக இருக்கிறாங்களே, இதெல்லாம் இவர்களுக்கு எங்கேருந்து வந்தது? இவங்க இயேசுவோடு கூட இருக்கிறாங்க, இவங்க சபைக்கு போகிறாங்க, இவங்க பைபிள் படிக்கிறாங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாருடைய வாயிலிருந்து வரும்? புறஜாதிகளுடைய வாயிலிருந்து வரும். கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு வைத்திருக்கிறார். அடுத்ததாக இதே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 25 வரைக்கும் உள்ள வசனங்கள். 20 முதல் 25 நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? ஸ்டார்டிங்கில் அதான் வாசித்தோம். அந்த பவுலுக்கு இருந்த தைரியம், பவுல் திடமனதா, அப்படிப்பட்ட ஒரு புயல். 22ஆம் வசனம், ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது என்று சொல்லி அங்கு சொல்லி. இப்போ பாருங்கள், பவுலுக்கு இருந்த ஒரு தைரியம். பவுல் சொல்லுகிறார், திட மனதாய் இருங்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர் சொல்லுகிறார். அப்போ வேதத்தில் இந்த கிதியோனுக்கு இருந்த ஒரு தைரியம், தானியேலுக்கு இருந்த ஒரு தைரியம், பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் இருந்த ஒரு தைரியம், பவுலுக்கு இருந்த ஒரு தைரியம் இன்றைய நாட்களில் நமக்கும் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மோடு கூட இருந்தால், கிதியோன்ட்ட சொன்னார் இல்லையா, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் நல்லவா என்று சொல்லி சொல்கிறார். நமக்கு எதிரான மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம், நமக்கு பலவீனங்கள் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நம்மளுடைய ஆவி ஆத்மாவை சரீரத்தையும் கர்த்தர் நமக்கு பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு காணப்பட வேண்டும், அல்லது நாம் எப்படி தைரியமாய் இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம ஒரு சில 4 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவனுடைய மக்களிடம் தைரியம் இருக்க வேண்டும். மோசே யோசுவாவிடம் சொன்னார், தாவீது சாலமோனுக்கு சொன்னார், தாவீது நமக்கு சொல்லுகிறார், பவுல் நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு 4 வசனங்களை பார்த்தோம். யார் யாரெல்லாம் தைரியமாக இருந்து ஜெயத்தோடு காணப்பட்டார்கள் என்று சொல்லி கிதியோனை குறித்து பார்த்தோம், தானியேலை குறித்து பார்த்தோம், பவுல் மற்ற அப்போஸ்தலரை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக பேதுரு மற்ற அப்போஸ்தலரை குறித்து பார்த்தோம், பவுலை குறித்து பார்த்தோம். நாம் எப்படி தைரியமாக இருக்க முடியும்? மத்தேயு 6:33 நான் ஏற்கனவே சொன்னேன் வாஸ்தவம் வசனம்,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாட்களில் அநேகருக்கு தைரியம் இல்லாத அல்லது பயப்படுகிற சூழ்நிலை என்னவென்றால், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன செய்கிறது, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு நான் என்ன செய்கிறது, வேலைக்கு நான் என்ன செய்கிறது என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கி கொண்டு இருக்கிறோம். அதற்காக தான் இங்கே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் எப்படி தைரியமாக இருக்க முடியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது நாம் தைரியமாக இருக்க முடியும். ஏன்னா இங்கே தேவன் சொல்லிட்டார், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அப்போ நாம் தேவனை விட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு எந்த காரியமானாலும் தேவனை முன்னிட்டு தேவனை முதலில் வைத்து நாம் செயல்படும்போது தேவன் என்ன செய்வார், அடுத்து இருக்கக்கூடிய காரியங்களை நமக்கு வாய்க்க செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ முதலாவது நம் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடினோம் என்றால் மற்ற காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்வார், பார்த்து கொள்வார், நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு 10:22, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்கள், முதலாவது நாம் பார்த்தோம், குறைவுகளை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தைரியமாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது, எதிர் பேசுகிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், யாரை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்கள் என்றால், நமக்கு விரோதமாக மனிதர்கள் பேசுகிறார்கள் என்றால், நம்மை அழிக்க மனிதர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்யணும், சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நம்மை பகைக்கிறாங்க. அதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், எதிர்ப்புகளே வரலை, எந்த ஒரு குறைவுமே இல்லை, எந்த ஒரு பலவீனமே இல்லை, எந்த ஒரு போராட்டமுமே இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு குறைவு இருக்குது, ஆவிக்குரிய வகையிலே ஒரு குறைவு இருக்குது, தேவனை விட்டு நம்ம தூரம் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் நமக்கு விரோதமாக மனிதர்கள் வரும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், இன்னும் கர்த்தரோடு கூட நெருங்கி சேர முடியும். நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது தான் பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் இதுதான். ஏசு அங்கே இருக்கிறாரு, பிசாசானவன் இங்கே இருக்கிறான். நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எந்த கட்சியில் இருந்தோம், பிசாசுடைய கட்சியில் இருந்தோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அவனுடைய கட்சியிலேருந்து விலகி இப்போ எந்த கட்சியில் சேர்ந்துட்டோம், தேவனுடைய கட்சியில் சேர்ந்துட்டோம், தேவனுக்கு நேராக நம்ம வந்துட்டோம். அப்போ அவன் கட்சியிலேருந்து ஒரு ஆள் குறையும் போது அவன் சும்மா இருப்பானா, இருக்க மாட்டான். நேரடியாக நம்மளால் தாக்க முடியாது. நம்முடைய ஜீவனையும் அவனுக்கு எடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நம்முடைய ஜீவன் யாருடைய கரத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவனை எடுப்பதற்கும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அவனுடைய ஆளுகையில் இருந்து நாம் பிரிந்து கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக வரும்போது அவன் என்ன செய்வான், நம்ம எப்படியாவது அவனுடைய ஆளுகைக்கு வரும்படிக்காக நமக்கு போராட்டங்களையும் பாடுகளையும் பலவீனங்களையும் உபத்திரவங்களையும் நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களையும் கொடுப்பான். கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஏன்னா என் நாமத்தின் நிமித்தம் நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறதுனால அவருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நம்ம என்ன செய்கிறோம், பகைக்கப்படுகிறோம். பிசாசானால் நமக்கு பலவீனங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. அப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஓஹோ நான் கர்த்தருக்குள்ளாக நெருங்கி நான் போயிட்டுருக்கேன், அதனால தான் எனக்கு இவ்வளவு பாடுகள், சரி ஓகே நான் இதெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு பலனை தாங்க ஏசப்பா என்று சொல்லி தான் நம்ம கேட்கணுமே தவிர, ஐயோ நான் சபைக்கு வர்றதுனால தான் இந்த பாடு, ஞானஸ்நானம் வாங்கினதுனால தான் இந்த போராட்டம், கர்த்தருக்குள்ளாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த அதுக்கு நான் அங்கேயே நான் இருந்தேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது,
ஓடிடக்கூடாது. அப்போ பாருங்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் மரண பரியந்தம் அல்லது கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் நாம் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரம கானானை, பரலோக தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதை காட்டிலும் கொஞ்சம் விளக்கமாகவே புரியும்படியாகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற, நடக்க மனதாய் இருந்தாலே துன்பம் வருமா? அப்போ தேவ பக்தியாய் நடந்தால் எவ்வளோ பாடுகள் வரும். அதையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் பெலனை தருவார். சோதனையோடு கூட சோதனையை தாங்கி தக்கதான ஒரு பெலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்களாம். அதனால் துன்பத்தை கண்டு நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோம்? தேவ பக்தியாய் நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். படா, நான் கர்த்தருக்குள்ளாக நடக்கிறேன், எனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ளாக நிலைச்சிருக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ளாக நிலைச்சிருக்கிறதுனால தான், கர்த்தருக்குள்ளாக நான் நடக்கிறதுனால தான், தேவ பக்தியாய் நடக்கிறதுனால தான் எனக்கு இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், அதனால் நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். இறுதியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். பாருங்கள், இதுவரைக்கும் பார்ப்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, கடைசி காலத்திலேனா நியாய தீர்ப்பு நாளிலே, மறு வருகையிலே, இயேசு கிறிஸ்துவினுடைய மறு வருகையின் நாட்களிலே, இன்னும் சொல்லும்போது நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் போகிற அந்த நாட்களிலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற, நாம் எப்படி காக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோமா? விசுவாசத்தை கொண்டு தேவன் மேல் நாம் விசுவாசமாக இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு சுதந்திரம் எங்கெங்கே இருக்குது? இந்த பூமியில் இப்போ நம்ம குடியிருக்கக்கூடிய வீடா, நான் வைத்திருக்கக்கூடிய பணம் பொருளா? நாம் நாளைக்கு மறிச்சாலும் அந்த பணம் பொருள் வீடு எல்லாத்தையுமே யார் எடுத்துக்குவா? நம்முடைய சந்ததிகள் எடுத்துக்குவாங்க. அவங்க கொஞ்ச நாள் அனுபவிப்பாங்க. அவர்கள் மறித்ததுக்கப்புறம் அவர்களுடைய பிள்ளைகள். பூமியில் நாம் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து போகும்போது நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. மூக்குத்தி போட்டிருந்தா கூட அதை என்ன செய்வாங்க? கழட்டிக்கிட்டு தான் நம்மளை புதைப்பாங்க. அது கூட நமக்கு சுதந்திரம் இல்லை. அது நம்மளே சம்பாதித்ததாக இருந்தாலும் அது நமக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு சுதந்திரம் எங்கே இருக்குதா? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி அதான் வாசிக்கிறோம், பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். பரலோகத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்திற்காக நாம் எப்படி இருக்கிறோமா? மிகவும் சந்தோஷப்படுகிறோம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். நாம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்திற்காக சந்தோஷப்படுகிறோம். இருந்தாலும் துன்பப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். துன்பப்பட வேண்டியதும் அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்போ பாருங்கள், இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், போராட்டங்கள், சோதனைகள் இது எல்லாம் கொஞ்ச காலம்தான். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுமா? சோதிக்கப்படுமா. உபத்திரவங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக, பலவீனங்களின் மூலமாக, எதிர்பேசுகிறவர்களின் மூலமாக, பிசாசின் மனிதர்களின் மூலமாக என்ன செய்யுமா? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுமா. சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த ஒரு தைரியம் நமக்கு உண்டாக வேண்டும். பாருங்கள், நாம் தைரியமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் தைரியம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எதை குறித்து கலங்காமல், எதை குறித்தும் பயப்படாமல், கர்த்தருக்குள்ளாக நாம் தைரியமாக நாம் காணப்பட வேண்டும். பிசாசின் மனிதர்களாக இருந்துட்டு போட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார். உபத்திரவங்களா கர்த்தர் பார்த்து கொள்வார். பலவீனங்களா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கொஞ்ச காலம் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், பலவீனங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு எப்படி இருக்குமா? இந்த பலவீனத்துலேயும் என் பிள்ளை எனக்குள்ளாக நிலைச்சிருந்தது. இந்த இவ்வளவு மனிதர்கள் எதிராக இருந்தாங்க, அதுலேயும் என் பிள்ளை எனக்குள்ளாக நிலைத்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்குள்ளாக நாம் காத்திருப்போம். புது பலனை அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை விரித்து உயர நம்ம எழும்புவோம். திடம் மனதாக இருந்து கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாம் போனாலும், திராட்சை செடி கனி கொடாம போனாலும், அத்திமரம் துளிர்விடாம போனாலும், திராட்சை செடி கனி கொடாம போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவாராக. நமக்கு இருக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இவையெல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி போட்டு நமக்கு திட நம்பிக்கையும் தைரியத்தையும் உற்சாக மனதையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபித்து நம் கர்த்தருக்குள்ளாக நம் திடமனதோடு காணப்படுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே நாங்கள் எப்படியாக தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. தைரியமாக இருந்த பரிசுத்தவான்களை குறித்து நாங்கள் பார்த்தோமே தகப்பனே. எங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் கிதியோனுக்கு கொடுத்த, தானியேலுக்கு கொடுத்த, பவுலுக்கு கொடுத்த, பேதுரு மற்றும் அப்போஸ்தலருக்கு கொடுத்த அந்த தைரியத்தை எங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. மோசே யோசுவாவிடம் சொன்னாரே, நீ பலங்கொண்டு திடமானதாய் இரு என்று சொல்லி, தாவீது சாலமோனிடம் சொன்னார், நீ பலங்கொண்டு தைரியமாய் இரு என்று சொல்லி, தாவீது எங்களுக்கு சொன்னாரே, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி, பவுலும் சொன்னாரே, திட மனதாய் இருங்கள் என்று சொல்லி, இப்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து உமக்குள்ளாக நாங்கள் திடமனதாய் இருந்து பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் தகப்பனே. எதிர் பேசுகிறவர்கள் ஏராளம், பாடுகள் உபத்திரவங்கள் ஏராளம், பலவீனங்கள் அதிகம்,
எல்லாவற்றிற்கு மத்தியிலும் எங்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்காக இப்படிப்பட்ட பாடுகள் பலவீனங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்மிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் கொடுங்க தகப்பனே. இதோ இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல தகப்பனே. கிறிஸ்து இயேசு வரும்போது எங்களை மகிமையிலே நீ கூட்டி சேர்க்கிறேன். அம்மட்டும் நாங்கள் திட நம்பிக்கையோடு தைரியத்தோடு உம்மிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் தந்து வழி நடத்துங்க கர்த்தர். அப்படியே எங்களை நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.